நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்கள் தாங்க. இது சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது விஷயங்களை வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்கள் தாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அப்பாவித்தனமான ஒரு நபர், உங்களுக்கு இந்த சூழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியாது. மிதுனராசி அன்பர்களுக்கு அதாவது உங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பொதுவாகவே எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வியாபார சிந்தனை உள்ளவர்கள் தான் சொல்லலாம். நிறைய பேர் வந்து டாக்டர் படிப்பாங்க, என்ன படித்தாலுமே கடைசியாக அவங்களுக்கு என்ன தோணுன்னா நம்ம ஒரு சின்ன தொழில் செய்யணுங்க, நம்ம வேலைக்கு போகிறத விட வேலையை தொழில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கேரக்டரு. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் ஒரு பார்ட் டைமாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. சைடில் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகமாகவே வருங்க. அதே மாதிரி ரொம்ப கால்குலேஷன்ஸான ஒரு கேரக்டர் சொல்லலாம். நமக்கு தேவை லாபம் அப்படின்ற மாதிரி சிந்தனை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். என்ன இதுவோ அதெல்லாம் தெரியாது, என்ன லாபம் வருது அதை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். சரிங்க, அது என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம். சரிங்க, இந்த 3 நட்சத்திரங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுக்கு வந்து அந்த வீட்டு அதிபதியே புதன் பகவான் அப்படின்னும்பொழுது பொதுவாகவே எப்படி வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு கலையில் எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோ அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இப்போ டேரக்ஷன்ஸ் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேக்கப் போட்டு தான் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. நிறைய விஷயங்கள் இந்த கோரியோகிராஃபர், ஒரு டீச்சிங் லைனு, ஒரு ப்ரொஃபஸர், இது மாதிரியான விஷயங்கள், அதே நடன மாஸ்டராக இருப்பாங்க. இது மாதிரி அதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மீடியா லைன் சொல்லுவாங்க, புக்ஸு, பிரிண்ட் மீடியா, இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே செட் ஆகுங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு அதிபதியே புதன் பகவான் வித்யாகாரகன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாகவே எதுவாக இருந்தாலுமே படிப்பு விஷயத்தில் ஈஸி அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். நிறைய புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. லைப்ரரி வந்து பார்த்திங்கனாலே அது ஒரு பிரியமாகவே இருக்கும். லைப்ரரி போகணும், அப்புறம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது விஷயங்களை வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்னும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் தாங்க. நிச்சயமாக அவர்கள் வந்து என்ன விஷயம்னா ரொம்ப அறிவாளியாக புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நினச்சிட்டு நிறைய பேர்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு ராசியும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், ரொம்ப பெரிய புத்திசாலின்ற மாதிரி அந்த கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வர்றதுனால நம்ம செய்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். மற்றவருடைய ஆலோசனையெல்லாம் அவங்க வேண்டான்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். நீங்கள் மற்றவருடைய ஆலோசனையும் கேட்பது மிக நல்லதுங்க. என்ன காரணம்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அப்பாவித்தனமான ஒரு நபர், நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சூழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியாது, இது மாதிரி ஒரு வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசி என்பவர்கள் தாங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த அதாவது நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த மிருகசீர்ஷம், திருவாதிரை, அது புனர்பூசம்ன்றது எது குரு பகவானை குறிக்கிறது, திருவாதிரை ராகு பகவானது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிருகசீர்ஷம் செவ்வாய். ஸோ செவ்வாய் புதன் காம்பினேஷன், இது மாதிரி குரு செவ்வாய் காம்பினேஷன், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து 3 நட்சத்திரங்களும் சிறப்பாகவே இருக்குங்க. சரிங்க, உங்களுடைய விஷயத்தில் என்ன மாதிரியான தொழில்கள் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்குறச்ச ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேங்கிங் செக்டர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இமெயில், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன்ஸ் லைன், இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இது பொருந்தும் தான். அதேமாதிரி மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிஃபார்ம் சைடு, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ், அது மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சூப்பராகவே வேலை கிடைக்கும். ஸோ இது மாதிரியான நமக்கு எது மேட்ச் ஆகுது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னங்க எல்லாருமே மிதுன ராசி இது மிருகசீர்ஷ நட்சத்திரம்னா போஸ்ட் ஆஃபீஸான்னு கேட்காதீங்க. ஏன்னா அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம்னு ஒரு விஷயம் இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி எங்கே இருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் பக்காவாக பார்த்தா தான் இன்னும் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுமா ஆகாதான்ற விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். பொதுவாக இவங்களுடைய சிந்தனைகளை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு கிரகத்துக்கு 900 தொழில்கள் இருக்குங்க. அதே மாதிரி 12 ராசிக்காரர்களும் இந்த இதுக்குள்ளே சம்மந்தப்படுவாங்க. ஸோ அப்போ எந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து ஆட்சி உச்சம் இதெல்லாம் இருக்கோ அதை வைத்து தான் வந்து நம்ம தொழிலை தேர்ந்தெடுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜோதிடத்தை வந்து விரும்புவீர்கள். ஜோதிடப்படி நடக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் மிதுன ராசி அன்பர்கள், அதுவும் மிருகசீர்ஷத்தில் அதிகமாகவே இருப்பாங்க. திருவாதிரை கேட்கவே வேணாம், ரொம்ப பொறுமையாக அப்சர்வேஷன்ஸை நீ பேசு நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு
பெரிய அளவில் நீங்கள் எல்லாமே சிந்திக்கக்கூடிய ஒரு கற்பனை திறன் கொண்டவர்கள் என்றாலும் நீங்கள் தான். அதன்படியே நீங்கள் பெரிய அளவில் செஞ்சு காமிப்பீங்க. செயலில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர் அது நீங்கள் தாங்கன்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்து அந்த புனர்பூசம் வந்து குருவோட நட்சத்திரம் இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கும் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறச்ச, எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு அட்வைஸ் ஹெச்ஆர் இது மாதிரியான போஸ்டிங், ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒரு ஆள் எடுக்கிறது, இவங்களாம் அவர்கள் இந்த லைனில் இருக்கிறதுக்கு ரொம்ப, இந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பாகவே செயல்படுவார்கள்ங்க. சரிங்க, இந்த மிதுன ராசியில் அதுவும் அந்த வீட்டு அதிபதி புதன் பகவான்னால அது ரொம்ப டேலண்டட், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சிந்தனைகள். சரிங்க, நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேவரட் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். அதுக்காக நீங்கள் முடிந்தால், அதாவது பெருமாள் என்றாலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரும் பெருமாள் தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயர் கொண்டவர் தான் அவர். ஸோ வந்து பார்த்தசாரதி கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. ஸோ எந்த இதுவாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து விஷ்ணு பகவான் இதெல்லாம் நீங்கள் கும்பிடும்பொழுது மிக சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா பல விஷயங்களில் உங்களுக்கு வந்து பணங்கள் அள்ளி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். வாழ்த்துக்கள்.